ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்வீட்டான சுவையான 2 நிமிஷத்தில் குழி பணியாரம், அதாவது இட்லி மாவில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ உடனே உங்களுக்கு குழி பணியாரம் செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா, இட்லி மாவு நீங்கள் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மாவை புளிக்காத மாவாக எடுத்துக்கோங்க. அதோட ஒரு வெல்லம் எடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த வெல்லத்தை நல்லா பொடி பண்ணி அதை பாகு மாதிரி நம்ம காய்ச்சி எடுத்துக்கணும். வெல்லம் கரைஞ்சா போதும். அதை ஃபில்ட்ரு பண்ணிடுங்க. அந்த மாவில், இட்லி மாவில் அதை ஃபில்ட்ரு பண்ணி ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் அப்படி தண்ணியாக இருக்கணும். இப்போ பணியார சட்டியை கேஸில் வச்சுருங்க. அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் ஊற்றுங்க போதும், ரொம்ப ஊற்ற வேண்டாம். நல்லா ஹீட் ஆன உடனே பணியார சட்டி வந்து ஹீட் ஆன உடனே அந்த மாவை அந்தந்த குழியில் ஊற்றுங்க. ஊற்றிட்டோம் பாருங்கள். சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து அதை திருப்பி போடணும். பாருங்கள், நான் திருப்பி போடுறேன் பாருங்கள். ஒன்று ஒன்றா அப்படி திருப்பி போட்டு வந்தீங்கன்னா திரும்ப அதை திருப்பி போட்டிங்கன்னா உடனே நமக்கு இன்ஸ்டண்ட்டாக பணியாரம் ரெடி ஆயிரும். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குங்க இந்த மாதிரி செய்கிற பணியாரம். பணியாரத்துக்கு நம்ம தனியாக அரைச்சி செய்யணுன்னா ரொம்ப லேட் ஆகும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நம்ம நினச்ச உடனே செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சுவையாக ஸ்வீட்டாக இருக்கும். இதில் மசாலா பணியாரமாகவும் நம்ம செய்யலாம். அதை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள், ஸ்வீட்டான பணியாரம், குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இட்லி மாவு புளிக்காத மாவில் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களாம் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஸ்நாக்ஸாகவோ இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ வச்சுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.